நீங்கள் உங்களோட தொழிலுக்காக உங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சு வெளியூர்லேயே வெளிநாட்டையோ வாழ்கிறீங்க. அப்படி இல்லை நீங்கள் தொழிலுக்கு போகிறதுக்கும் வாரத்துக்கும் ட்ராஃபிக்கில் 1 to 2 hours செலவழிங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ஊர்லேயே இருந்து உங்கள் வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய 5 பெஸ்ட்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுலேயும் 5வது சொல்ல போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச மெத்தட். நான் சொல்ல போகிற 5 விஷயத்துலையுமே இந்த 5வது சொல்ல போகிறது மட்டும்தான் உங்களோட டைமோட டிபெண்டாக இல்லாது. அதனால் உங்களால் ஒரு நாளைக்கு $10 $1,000 வரையும் ஈஸியாக earn பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிமோட் ஜாப்ஸில் செய்கிறதால இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருந்து கொண்டே நீங்கள் டாப் டியர் கண்ட்ரீஸ்களான US, UK, கனடா போன்ற நாடுகளில் ஒர்க் செஞ்சு கொள்ளலாம். நீங்கள் ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற ஏஷியன் கண்ட்ரீஸில் இருந்து இதனால் என்ன பெனிஃபிட்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கண்ட்ரியோட ஸ்டாண்டர்டுக்கு சேலரி கிடைக்கும். ஆனால் உங்களோட லிவிங் காஸ்ட் 10ல் 1 பங்கை விட குறையத்தான் இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட 10ல் 9 பங்கை நீங்கள் சேவ் பண்ணி கொள்ளலாம். அதோட அந்த 5வது நான் சொல்ல போகிற அந்த ரிமோட் ஜாப்பை எங்கே லேர்ன் பண்ணலாம், அதுக்குரிய பிளாட்ஃபார்மில் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது சோஷியல் மீடியா மேனேஜர். சோஷியல் மீடியா மேனேஜர் என்னன்னு சொன்னால் பெரிய பெரிய பிராண்ட்ஸோட கிரியேட்டர்ஸோட சோஷியல் மீடியாக்களை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க. அவங்களுக்காக நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க, அவங்களுக்காக நீங்கள் கொமெண்ட்ஸ்களை மேனேஜ் பண்ணுவீங்க, அவங்களுக்காக கண்டென்ட்களை ஸ்கெட்யூல் பண்ணுவீங்க. இப்படியாக இன்னொரு ஆளோட சோஷியல் மீடியாவை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவர் உங்களுக்கு பே பண்ணுவார். இதுக்கு நீங்கள் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ரெண்டாவது வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் யாருன்னு சொன்னால் பெரிய பெரிய என்டர்பிரனர்ஸ்ட அப்படி இல்லாட்டி சிஇஓஸ், டிரெக்டர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பெருசாக டைம் இருக்காது. அவங்களோட அட்மின் டாஸ்க்களை லெவரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் செய்வீங்க. உதாரணத்துக்கு அவங்களோட இமெயில்ஸ்களை மேனேஜ் பண்ணுற, இமெயில்ஸில் வர முக்கியமான விஷயங்களை சம்மரி பண்ணி கொடுக்குற, அப்படி இல்லாட்டி இமெயில்களுக்கு ரிப்ளை பண்ணுற அவங்களோட பிஹாஃபாக, அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு மீட்டிங்ஸ்களை ஸ்கெட்யூல் பண்ணுற விஷயங்களை செய்கிறேன்னு சொல்லி அட்மின் ஒர்க்குகளை செய்வீங்க. 3வது கஸ்டமர் சப்போர்ட். அநேகமான பொருட்கள், சேவைகள், சாஃப்ட்வேர் என்ன விஷயமா இருந்தாலும் அந்த பொருளை கஸ்டமர் வாங்கினதுக்கு பிறகு இல்லாட்டி வாங்குறதுக்கு முதல் அந்த பொருள் சம்மந்தமான இன்குவரி, வாங்கினதுக்கு பிறகு ரிட்டர்ன், ரீஃபண்ட் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை கம்பெனிஸுக்கு அதை செய்கிறதுக்கு அநேகமாக டைம் பத்தாம இருக்குது. அதனால் அதை அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் அதில் ப்ராடக்ட் சம்மந்தமான ஃபுல் நாலேஜ் எடுத்துகிட்டு கஸ்டமர்ஸுக்கு கொண்டு வர இன்குவரிஸுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க. அப்படி உங்களை ரிப்ளை பண்ண இல்லாத 1-2 விஷயத்தை மட்டும் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்புவீங்க. மற்ற எல்லாமே நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கு கம்பெனிஸ்கள், பிராண்ட்ஸ்கள் பே பண்ணுவாங்க. 4வது ஆன்லைன் டியூட்டரிங். உங்களுக்கு எந்த ஸ்கில் இருந்தாலும் சரி, எந்த நாலேஜ் இருந்தாலும் சரி, அதை ஆன்லைனில் நீங்கள் டீச் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் ஒன்று தெரியும், உங்களுக்கு உதாரணத்துக்கு தமிழ் தெரியும்னா தமிழ் தேவைப்படுறாங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணலாம். வெளிநாடுகளில் தமிழ் டீச் பண்ணி கொடுக்கலாம். அப்படி ட்ரான்ஸ்லேஷன் சர்வீஸ்களை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் ஒன்று இருக்கணும்னா அதை கோர்ஸ் மாதிரி செல் பண்ணலாம். அப்படி கண்டினியூஸாக கிளாஸ் கொடுக்குற மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபிசிக்கலான ஆஃபீஸ் ஒன்று போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த 4 மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்கம் உங்களோட டைமில் டிபெண்ட் ஆகிரி. அதாவது எவ்வளோக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு இன்கம் கூடும். உங்களுக்கு உங்களால் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாட்டி உங்களால் கூட இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. ஆனால் நான் 5வது சொல்ல போகிற மெத்தட்டுக்கு டைம் எந்த டிபென்டன்சியும் இல்லை. உங்களோட ஸ்கில்லில் இருக்கு அதில் வர இன்கம். 5வது மெத்தட் என்னன்னு சொன்னால் மோனடைஸ் அட்டென்ஷன் சொல்கிறேன். இது என்னன்னு சொன்னால் நிறைய பிராண்ட்ஸ்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பிராண்ட் அவேர்னஸுக்காக இல்லாட்டி அவங்களோட ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்காக நிறைய கண்டென்ட்கள் தேவைப்படும். ஓகே, வீடியோ கண்டென்ட்கள் தேவைப்படும். அதை அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய ஃபேமஸான க்ரியேட்டர்ஸ் மாதிரி அவங்களோட வீடியோஸில் லாங் ஃபார்மில் க்ரியேட் பண்ணுவாங்க. பாட்காஸ்ட்டாவோ இல்லாட்டி யூடியூப் வீடியோவோ பெருசாக செய்வாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வீடியோஸுகளை, பாட்காஸ்ட்டுகளை எடுத்து அதில் நல்ல முக்கியமான ஆட்டங்கள் எடுத்து அதை எடிட் பண்ணி அதை கேப்ஷன் போட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் போட்டு குட்டி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்படும். அதை என்ன சொல்கிறேன்னா கிளிப்பிங்னு சொல்கிறோம். இப்படியான யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட்ஸ்களையும் கிளிப்ஸிங்ஸ்களையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கறது தான் இந்த மோனடைஸ் அட்டென்ஷனுங்கிற ஒர்க். இதில் இந்த பிராண்ட்ஸும் க்ரியேட்டர்ஸும் எப்படி பே பண்ணுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற வியூஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பே பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான எடிட்டிங் ஸ்கில், பெஸ்ட்டான வீடியோ க்ரியேஷன் ஸ்கில் இருக்கணும்னா உங்களால் நிறைய வீடியோஸுகளை, அதாவது வியூஸ்களை ஜென்ரேட் பண்ணாலும் நிறைய வியூஸ் போடணுன்னா உங்களால் ஒரு நாளைக்கு சிம்பிளாக $10 $1,000 வரையும் ஈஸியாக earn பண்ணலாம். நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணால் என்ன மாதிரி முகத்தை காட்டியெல்லாம் க்ரியேட் பண்ண எந்த அவசியம் இல்லை. இப்போ ஏஐயை வச்சு ஈஸியாக ஜஸ்ட் ப்ராம்ப்ட்கள் எழுதுகிற மூலமாகவே நீங்கள் வீடியோஸில் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். சில பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கூட அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 1000 வியூஸுக்கும் $1 $50 வரையும் வேரி ஆகும். அது என்ன மாதிரியான வீடியோ என்ன மாதிரிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இந்த 5 மெத்தடில் உங்களுக்கு பிடிச்ச மெத்தட் அப்படி நீங்கள் செய்கிறேன்டா எந்த மெத்தட்டை செய்வீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மோனடைஸ் அட்டென்ஷன்ங்கிற இந்த விஷயத்தை எந்த பிளாட்ஃபார்மில் செய்யலாம்,
எப்படி செய்யலாம்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிற மெத்தட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி கம்யூனிட்டியில் டீச் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே கண்டினியூஸாக நான் லைவ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதை நான் கிளியர் பண்ணுவேன். லைவ்லேயே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். ஸோ யாருக்காவது இந்த மொனடைஸ் அட்டென்ஷனுங்கிற இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு எத்தனை லைக் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த HBU கன்சல்டன்சி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண அப்படிங்கிற மேலே டீட்டெயில்ஸை தான். பை.